இது மொடவாட்டுக்கால். இது இது நான் செய்ய போகிறேன். இது வந்து சீவி வச்சுருக்கேன். இதை எடுத்து கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது சூப்பு வைக்க போகிறேன். இது வந்து காய வச்சு இதில் சில பொருளுங்கள்லாம் போட்டு பொடி பண்ணி அதை வந்து சூப்பு வைக்கிறதுக்கு ரெடி செய்ய போகிறேன். செய்துட்டு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது மொடவாட்டுக்கால் சீவி வச்சுருக்கேன். இது பக்கத்தில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து சூப்பு வைக்க போகிறேன். இது வந்து சூப்பு செய்ய போகிறேன். இது நானே எடுக்கிறேன், அதனால் சரியாக வரல. இது 1/2 கிலோ மொடவாட்டுக்கால் 200 ரூபா எடுத்து வாங்கியாந்துருக்கேன். இது நான் செய்து காட்டுறேன், அடுக்க காட்டுறேன். நான் பாருங்கள். இது மொடவாட்டுக்கால் சூப்பு பவுட்ரு செய்ய போகிறேன். இது வந்து 1/2 கிலோ வாங்கினேன். ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு 400 கிராம் காய வச்சேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் வந்திருக்கு. இது காய வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு, அதுக்கு இந்த சூப்பு பொடி செய்கிறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 50 கிராம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது 50, அது 50 கிராம் வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், மிளகு, சோம்பு, சீரகம், தனியா, இது வந்து லவங்கம், சுக்கு, பட்டை, இலை இதெல்லாம் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணணும். இது வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் வறுத்துட்டு பொடி பண்ணி காட்டுறேன் செய்முறையில். இது மொடவாட்டுக்கால் காய வச்சுருக்கிறேன். இதுவும் லேசாக வறுக்கணும், எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். இது வந்து எண்ணெய் இல்லாமல் சும்மா இது தட்டி வச்சுருக்கிறேன். பூண்டு இது வந்து அப்படியே காய வச்சு இந்த வாணல்லையே வறுத்து பொடி பண்ணுற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். ஒன்றுத்தையும் இதுவும் அதுமாரியா வறுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து பட்டை, இது வந்து லவங்கம், சுக்கு, மிளகு, சோம்பு, சீரகம், தனியா 3 வந்து இதில் தட்டில் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே அளந்து கரெக்டாக வச்சுருக்கிறேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். 400 கிராம் போட்டா 4ல் 1 பங்கு தான் வருது. அது காய வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சூப்பு போட்டு காட்டுறேன். நான் எப்படி செய்கிறேன்ட்டு பாருங்கள். ஒன்று காட்டுறேன் கரெக்டாக. இது நெய் போட்டிருக்கேன் சூப்புக்காக. இதில் வந்து தக்காளி, வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து வதக்குறேன். நான் கையிலேயே வச்சுக்கிட்டு செய்யறதுனால சரியாக காட்ட முடியல. இது தக்காளி, வெங்காயம் நெய்யில் வதக்குறேன். வதக்கிட்டு இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிடுறேன். இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் 2 பேருக்கு. அது கொதி வந்ததுன்னா ஒரு 100 கிராம் கம்மியாகிடும். அந்த படு கரெக்டாக இருக்கும் கொதி வந்த 2 பேருக்கு. இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி அதில் போடலை, நான் இதில் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் போடுறதுக்கு விட்டுட்டேன். மஞ்சள் பொடி போடணும். இப்போ இது கொதி வந்தற்பாடு இது வந்து 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இந்த பொடி, இதோ நான் அரைச்ச பொடி இது வச்சுருக்கிறேன். 2 பாட்டிலில் பாதி வச்சுருக்கிறேன். இந்த பொடி நல்லா வாசனையாக நல்லா கமகமன்னு மணமாக இருக்குது வாசனை. இப்போ இது போட்டாச்சு. இதில் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து குடிக்கும்போது பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான் சூப்பு. இப்போ நமக்கு இது முடியலன்னு வச்சுக்க, ஜென்ஸுங்க யாருன்னா சாப்பிட்றா போல இருந்தாக்கா வெறும் தண்ணியில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதில் குடிக்கலாம். உடம்புக்கு நல்லது இது.
காலையில் சாயங்காலம் 2 வேளையும் குடிக்கலாம். கை கால் ஓச்சல், இந்த குளிருக்கு பனிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பார்த்து செய்யுங்க, பயன்பெறுங்க. அவ்வளோதான், முடியுது. சூப்பு கொதிக்குது பாருங்கள். நல்லா நுரைச்சி வருது. ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பரான சூப்பு சாப்பிடுங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்கும். நான் கிளாஸில் ஊற்றி நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். இது முடவாட்டுக்கால் சூப்பு செய்து வச்சுருக்கேன்.